ஜி இன்னைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பிசி வந்து 36 நல்லா இருந்தது. பிசி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா 8 நாள் கேப்பில் கரெக்டாக இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் மட்டும் தான் எடுத்தான். சி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. என்னென்னா இங்கே பிசி வந்து பார்த்தீங்கன்னா 56 கரெக்டாக 8 நாள் விட்டு பாருங்கள். பிசி 46 கரெக்டாக 8 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா பிசி ஒரு 36 வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 30ன்னு சொல்லி அடிச்சிட்டான். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 அடிச்சிருந்தான். அது பெருசாக யோசிக்க முடியல. திருப்பி அடித்த நம்பரே திருப்பி அடிச்சிருக்கான். ஓகேவா, 36 வந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா 30ன்னு சொல்லி அடிச்சிட்டான். ஓகே, அந்த 36 இன்றைக்கி சப்போர்ட் வைக்கிற மாதிரி தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஒரு நாள் பின்னாடி அடிக்கிறான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங் ஒன்று போயிடலாம் எப்படின்னு பாருங்கள். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நம்பர் தான் கொடுக்க போகிறேன். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இதே பேட்டர்ன் வந்து ஏற்கனவே அடிச்சிருக்கான். அதுக்காக டெமோ மட்டும் சின்ன டெமோ மட்டும் சொல்லிட்டு சொல்கிறேன். இங்கே ஏபி பாருங்கள் 84 அடிச்சிருப்பான். ஏபி 84 கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 3 நாள் விட்டு பாருங்கள். ஏசி ஒரு 89. ஓகேவா, ஏபி வந்து 84 அந்த 4க்கு பவர் பார்த்தீங்கன்னா 9. ஏபி 84 அதை எடுத்து ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணி அவன் 89 அடிச்சிருப்பான். கரெக்டாக 3 நாள் கேப்பு. திருப்பி 3 நாள் கேப் விட்டு பார்த்தீங்கன்னா பிசி வந்து பார்த்தீங்கன்னா 89 அடிச்சிருப்பான். ஓகேவா, இது எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஏபி 84 ஏசி வந்து பார்த்திங்கன்னா 84க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி 89. அப்படி பிசி பார்த்திங்கன்னா 89 கரெக்டாக 3 நாள் கேப். ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்பரை மட்டும் பார்த்திங்கன்னா பவர் பண்ணி அடிச்சுன்னா மீதி 2 நம்பர் அப்படியே ஸ்ட்ரைட்டாக அடிச்சிருப்பான். ஏபி ஏசி பிசி சொல்லிட்டு 3மே முடிச்சிருப்பான். ஓகேவா, இப்போ அதே மாதிரி பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் அடிச்சிருக்கான். அதுக்கு சின்ன டெமோ மட்டும் சொல்கிறேன் அதுக்காக தான். ஓகே, இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஏசி பாருங்க, பிசி பாருங்கள். பிசி ஒரு 92 அடிச்சிருக்கான். பிசி ஒரு 92 அடிச்சுட்டு ஒரு நாள் விட்டு கிராஸில் பாருங்கள். ஏசி ஒரு 42. ஓகேவா, இப்போ ஏ போர்டு மட்டும் பவர் பண்ணி அடிச்சிருக்கான். சி போர்டை காமனாக வச்சுட்டு பிசி பாருங்கள் 92 ஒரு நாள் விட்டு கிராஸில் பாருங்கள் 42. அப்போ ஒரு நாள் விட்டு ஏபி வந்து பார்த்திங்கன்னா 42 தான் வரணும். ஓகேவா, அதே சேம் ரூட்டு தான். அங்கே வந்து பார்த்திங்கன்னா டே கணக்கில் அடிச்சிருந்தான். 3 நாள் கேப்பில் இது வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி சேட்டில் பார்த்திங்கன்னா கிராஸில் வந்து கரெக்டாக அடிச்சிருக்கான். இதே மாதிரி அடிப்பான். இங்கே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 84க்கு அவன் 89 அடிச்சிருந்தான் ஒரு நம்பர் பவர் பண்ணி. அடுத்து பார்த்திங்கன்னா 89 வச்சு திருப்பி முடிச்சிருந்தான். ஏபி ஏசி பிசி சொல்லி 3மே முடிச்சிருந்தான். இப்போ அதே பேட்டர்ன் மாதிரி தான் இது. பிசி ஒரு 92, பிசி 92 ஒரு நாள் கிராஸில் பார்த்தீங்கன்னா ஏசி ஒரு 42. ஓகேவா, இப்போ திருப்பி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏபி ஒரு 42. ஃபஸ்ட்டு பேட்டர்ன் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் பவர் பண்ணி அடிச்சுன்னா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 42. அப்போ பிசி ஏசி ஏபி, அப்போ ஏபி ஒரு 42 இன்றைக்கி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, நான் இதுக்காக மட்டும் இந்த பேட்டர்னை சொல்லலை. இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா இங்கே லாஸ்ட்டாக சி போர்டு நமக்கு 7 எங்கே அடிச்சிருக்கான்னு பாருங்கள். நம்ம லாஸ்ட்டாக சி போர்டு 7ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் அடிச்சிருக்கான். ஓகேவா, சி போர்டு 7. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சி போர்டு 7ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் 907. ஓகேவா, இங்கே என்ன பண்ணியிருக்கான்னு மட்டும் பாருங்கள். ரெண்டாவது பேட்டர்ன் தான் இது. இப்போமே ரெண்டு பேட்டர்ன் கரெக்டாக அடிப்பான். மூணாவது பேட்டர் தான் டெஸ்ட்டு கொடுப்பான். அது இப்போ ரெண்டாவது பேட்டர்ன் தான். ஓகே, எப்படின்னு பண்ணிட்டு பார்த்துக்கோ. இங்கே ஏசி பாருங்கள் 17. இந்த ஏசி வந்து 17க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 62. அடுத்து ஒரு நாள் விட்டு பாருங்கள் 62 சொல்லி அடிச்சிருப்பான். ஏசி 17 அதுக்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 62. ஓகேவா, 17க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 62 அடிச்சிருப்பான். அடுத்து நமக்கு சி போர்டு 7ன்னு பார்த்தீங்கன்னா ஏசி 97 தான். அப்போ 97க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 42. அப்போ ஒரு நாள் விட்டு நமக்கு ஏபி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆங்கிள்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏபி வந்து 42 தான் வருது. ஓகேவா, ஏபி வந்து 42. ஓகேவா, ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா நமக்கு 42 தான் வருது. இங்கே பிசி வந்து 92, ஒரு நாட்டுக்கு ஏசி வந்து 42, அப்புறம் ஏபி வந்து 42 வரணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 97க்கு ஃபுல் பவர் வந்து 42. ஓகேவா, ரெண்டு பக்கம் சிங்காக தான் ஏபி 42 கொடுக்குறேன். சி போர்டு 7 காமனாக வச்சு வேறு. ஓகேவா, சி போர்டு 7 வச்சு பார்த்தீங்கன்னா ஏசி 17, அந்த 17க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 1க்கு பவர் பார்த்தீங்கன்னா 6, 7க்கு பவர் பார்த்தீங்கன்னா 2. அப்போ 17க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 62. அதே தான் இங்கே ஏசி 97க்கு 9க்கு பவர் பார்த்தீங்கன்னா 4, 7க்கு பவர் பார்த்தீங்கன்னா 2. அப்போது 97க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 42. அப்போ ஏபி வந்து இன்றைக்கி 42 நல்லா இருக்குது. ஓகேவா, ஏபி 42 வந்தால் நான் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் போகிற ஐடியா இல்லை. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இதே சேம் ரூட்டில் அடிக்கிற மாதிரி இருந்தால், இதே பேட்டர்ன் அடிக்கிற மாதிரி இருந்தால் நமக்கு வந்து என்ன வரும் மட்டும் பார்த்துக்கலாம். இங்கே ஏசி பாருங்கள் 17க்கு அவன் பார்த்திங்கன்னா 62 சொல்லி அடிச்சிட்டான். ஓகேவா, 17க்கு 62 சொல்லி அடிச்சிட்டான். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே பி போர்டு வந்து பார்த்திங்கன்னா 3. அவன் என்ன பண்ணனா 3 அவன் 2 விட்டு 1 சொல்லி இங்கே சி போர்டு அடிச்சிட்டான். ஓகேவா, 2 விட்டுட்டு ஒரு நம்பரை குறைச்சி பார்த்திங்கன்னா என்னன்னா 2 விட்டுட்டு 1 சொல்லி அடிச்சிட்டான். ஓகேவா, இப்போ நமக்கு இங்கே பார்த்திங்கன்னா 97க்கு ஃபுல் பவர் இங்கே 42 சொல்லி அடிச்சிட்டானா இங்கே பி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 0. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9 விட்டு நீங்கள் 8ன்னு வர வாய்ப்பு இருக்குது. ஒரு நம்பருக்கு குறைச்சி 8ன்னு வர வாய்ப்பு இருக்குது. அப்போ நமக்கு 428 சொல்லி வரது வாய்ப்பு இருக்குது. இந்த 428 நம்மளால் ஃபாலோ பண்ணுறோம். நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி எல்லாம் கண்டிப்பாக என்றைக்காக வரும், ஒரு நாள் வரும். ஓகேவா, அது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கெஸ்ஸிங்கில் வரனால இன்றைக்கி 428 மட்டும் ஒரே நம்பர் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு சி போர்டு வேறு ஏதாவது வர மாதிரி கூட ஆல்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகேவா, என்னை பொறுத்த வரைக்கும் ஏபி வந்து 42 நல்லா இருக்குது. 42 வந்தால் 428. உங்களுக்கு வேறு
வர மாதிரி இருந்தாலும் ட்ரை பண்ணிக்கோங்க. சப்போர்ட்டுக்கு ஒரு 425 சொல்லி கூட ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். 425 எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 84, ஏசி 84, அதை எடுத்து நமக்கு பிசியில் வந்து 84 சொல்லி அடிச்சிட்டான். ஏசி எடுத்து பிசியில் அடிச்சிட்டான். இங்கே நமக்கு ஏசி வந்து 25, அதை எடுத்து பிசியில் வந்து 25 சொல்லி அடிப்பான். அது இது மாதிரி அடிச்சிருக்கான் எவ்வளோ டைமு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசி 25 கூட வரலாம். ஓகேவா, பிசி 25 வரந்தால் 425. ஓகேவா, அப்படி இல்லைனா 428. இந்த 2 நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள், வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகேவா, கெஸ்ஸிங் ஒரே நம்பர் தான். ஏபி வந்து 42, இந்த 42 ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 42, ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 42 வந்தால் என்னோடய கெஸ்ஸிங் பார்த்து 428. சப்போர்ட்டுக்கு மட்டும் 425 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஜி, பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோ.